ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தேங்காய் பர்பி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்காய் பர்ஃபிக்கு நான் இந்த மாதிரி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு துருவ முடிஞ்சால் இந்த மாதிரி துருவிக்குங்க. அப்படி இல்லைன்னா தேங்காயை கீறிட்டு மேலே இருக்க ஓடெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா துருவி கொடுத்துரும். நான் இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். எனக்கு இருந்தாலுமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். தலை தட்டி ஒரு கப்பு, அதை ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்துனீங்கன்னா சர்க்கரையோட அளவு எப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நல்லா போட்டு இப்படி ஒரு தலை தட்டிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ என்ன ஆயிடுச்சு, தேங்காய்லாம் நல்லா துருவிடுச்சு. இப்போ இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு தேங்காய் பர்ஃபி சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்து இதை கட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதை நல்லா அந்த மாதிரி தொடச்சி விட்டுறலாம் எல்லா பக்கமும். அப்போ தேங்காய் பர்ஃபி கட் பண்ண உடனே ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தொடச்சிருங்க. இப்போ தொடச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ தேங்காய் பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் லேசாக 1 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா வறுத்தாச்சு, நல்லா உதிரியாக வந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க. வறுத்திங்கன்னா தேங்காயில் இருக்க எண்ணெய் எல்லாமே வெளியில் அது டேஸ்ட்டு மாறிடும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த தேங்காய் 1 கப் எடுத்தோம் அப்படின்னா அதே கப்புலேயே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நான் ரேஷனில் வாங்கின சர்க்கரை தான். அந்த சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்கணும்ல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அழுக்கெல்லாம் மேலே வருது பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம அந்த பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னது. இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பால் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது பொங்குற மாதிரி வரும். அதனால் இன்னுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த நுரையெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஜல்லடை வச்சு எடுத்துட்டோம்னா இதில் இருக்க வெள்ளை, அதாவது இதில் அழுக்கு நுரையெல்லாம் அப்படியே நின்றுக்கும். இந்த ஜீரா எல்லாம் கீழே வந்துடும். சர்க்கரை பாகும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி சில்வரில் இருக்க ஜல்லடையை எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கம்பி மாதிரி வரணும். பார்த்தீங்களா, வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்படி உழுகும் போது அப்படியே கம்பி மாதிரி உழுகும். அப்படி இல்லைன்னா கையில் ஈரம் வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே கம்பியாக வரும். இப்போது இந்த தேங்காய் எல்லாமே இதில் எடுத்து போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இதோட பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே திரண்டு வரும். தெரியுதுங்களா, இப்போ நல்லா பூத்து எல்லாமே பொங்கி வருது பாருங்கள். அந்த மாதிரி இதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை எடுத்து கொட்டிடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக அப்படி தட்டி விட்டுக்குங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நான் 3 கட்டாக போடுறேன். இப்போ லேசாக ஆறுனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கும் போதே கட் பண்ணிடுங்க. கத்தியில் கொஞ்சம் லேசாக நெய் தடவிடுங்க. தடவிட்டு கட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒன்று ஓரத்தில் இருக்கிறது எட்ஜில் இருக்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா வரும். ஓரத்துலலாம் பாருங்கள் பிஞ்சே வராமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அம்மா காலத்தில் இந்த மாதிரி தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள். ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். உதிரி உதிரி ஆகாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் பர்ஃபி நல்லா ஈஸியாக பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு தேங்காய் பர்ஃபி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.